மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 14. குழப்பங்கள். மகாராணி பிரேமவர்தினி மனச்சோர்வடையும் போதெல்லாம் யோகி பரமாச்சாரியின் உரையாடலில் ஈடுபடுவாள். காஞ்சியில் ஆங்காங்கே மக்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவிக்கும் வண்ணம் சிறு சிறு குழப்பங்களை உண்டாக்கியதாக செய்திகள் வந்து கொண்டிருந்தன. புது வரிகளை எதிர்த்து கால்நடை ஊர்வலம் நடத்தி அரசாங்க பண்டார அதிகாரியிடம் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். சில இடங்களில் காவல் வீரர்களை மக்கள் தாக்கியதாகவும் தகவல் வந்தது. மகாராணி மனம் குழம்பி இருந்தாள். பரமாச்சாரியாரிடம் சற்று நேரம் உரையாடி கொண்டிருந்தால் மனம் சாந்தியடையும் என்று எண்ணினாள். யோகியிடம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த ஈடுபாடு அபரிமிதமானது. எதையும் யதார்த்தபூர்வமாக ஏற்று சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழுமாறு போதிக்கும் அவருடைய அடிப்படை தத்துவம் அவளை மிகவும் கவர்ந்திருந்தது. ஒரு நாள் அவர் கூறியது அவள் மனதில் ஆழ பதிந்திருந்தது. நம்முடைய உணர்வுகளை நாம் எதிர்க்க வேண்டியதில்லை. இன்று தோன்றியுள்ள மதங்கள் அத்தனையுமே எதிர்ப்பின் விளைவுகள். அதை செய்யாதே, இப்படி நடக்காதே, இதை விரும்பாதே என்று இயல்பான மனித அடிப்படை உணர்வுகளை கட்டுப்படுத்தியே வளர்ந்திருக்கின்றன. மனிதன் தன் சுதர்மப்படியேதான் இயற்கையோடு ஒட்டி வாழ வேண்டும். சுதர்மத்துக்கு எதிராக வாழ வேண்டியதில்லை என்றார். அப்போது பிரேமவர்தினி கேட்டால், சுவாமி, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிறீர்களே, கொலைகாரனாகவும் காமுகனாகவும் கூட வாழலாம் என்கிறீர்களா? கொலைகாரன் காமுகன் என்பதெல்லாம் வெறும் வார்த்தைகள். பிரபஞ்சத்தில் அப்படி யாருமே இல்லை. கொலை நடைபெறும் போது தன் வசம் இழந்து விடுகிறான். உணர்ச்சிகள் நம்மை ஆளும்படி விட்டுவிடக்கூடாது. நம்மை பற்றிய நினைவை மறந்துவிடவும் கூடாது. தன் உணர்வோடு இருந்தால் கோபம் நெருங்காது. ஒரு சிறு உயிருக்கு கூட தீங்கிழைக்க நேராது. என்னுடைய தியான முறையை பின்பற்றினால் கொலைக்கும் காம வக்ரங்களுக்கும் இடமேது? ருத்ர பரமாச்சாரி சொன்னவற்றில் சில புரிந்தன, சில குழப்பின. அவர் சொன்னவற்றில் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்ற தத்துவம். காம நுகர்ச்சியை மற்ற மதங்கள் ஒதுக்கும்படி கூறி அலறிக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த உணர்வை அனுபவித்து அதன் மூலமாகவே கடவுளையும் உணரலாம் என்கிறாரே. ஓ, மனித உணர்வுகளோடு ஒட்டி பேசும் இவருடைய தத்துவங்கள் எவ்வளவு இயற்கையாக இருக்கின்றன. யோகமும் போகமும் ஒன்றுதான் என்கிறாரே. ஒரு நாள் பிரேமவர்தினி கேட்டால், காதல் உணர்வு இந்த உடலை சேர்ந்ததாயிற்றே, வெறும் உடல் உணர்வை கொண்டு கடவுளை அறிய முடியுமா சுவாமி? உணர்வு என்பதே உடலின் ஒரு அம்சம்தானே. கடவுளை உணர்வது என்பதும் இந்த உடல் மூலமாகத்தான் முடியுமே தவிர உணர்வை இழந்துவிட்ட பிரேதத்தால் முடியாது. கடவுள் என்பதே ஒரு பேரானந்த உணர்வுதான். உணர்வு என்றாலே அது உடலோடு ஒட்டியது. இந்த உடலோடு கடவுளை உணர்ந்தவர்களை தாம் அனுபூதிகள் என்கிறோம். உடல் இல்லை என்றால் எந்த உணர்வும் இல்லை என்றார் யோகி. ஓ, இந்த உலகத்தை முழுமையாக அனுபவித்து இன்புற வழிவகுக்கும் இந்த நெறி எவ்வளவு எளிமையானது, யதார்த்தபூர்வமானது. பிரேமவர்தினி காலை வேளையில் பல எண்ணங்களால் சூழப்பட்டு படுக்கையில் இருந்தபோது அரண்மனை வாயிலில் மக்கள் பெரும் கூட்டமாக கூடி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். வரி பளுவை குறைக்க வேண்டும் என்று கோரி மகாராணியை காண வந்திருந்த கூட்டத்தை அரண்மனை வீரர்கள் சமாளிக்க முடியாமல் திணறினார்கள். மக்களின் இரைச்சலை கேட்டு வெளியே வந்த மேகலா கையை உயர்த்தி மக்களை அமைதியாக இருக்குமாறு கூறினாள். மகாராணியை காண வேண்டும், மகாராணியிடம் முறையிட வேண்டும் என்று கூட்டத்தில் ஒருவன் இறைந்து கூறினான். உங்கள் குறையை என்னிடம் கூறுங்கள், வேண்டியதை செய்கிறேன் என்றாள் மேகலா. மகாராணியிடம்தான் கூற வேண்டும் என்று பலர் ஒரே சமயத்தில் இறைந்தனர். கோபத்தினால் மேகலாவின் முகம் சிவந்தது. உங்கள் குறை என்ன என்று கேட்டாள். இவளிடம் என்ன பேச்சு, இவளா மகாராணி என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. மேகலாவின் உடல் கோபத்தால் நடுங்கியது. கூற இஷ்டமில்லை என்றால் விலகிச் செல்லுங்கள் என்று சீறினாள். மகாராணியை காணாமல் போக மாட்டோம் என்று ஒருவன் இறைந்தான். அப்போது மேகலாவின் அருகே பாதுகாவலாக நின்று கொண்டிருந்த அரண்மனை காவல் படை தலைவன் கூட்டத்தினரை நோக்கி, சின்ன ராணியாரிடம் உங்கள் குறையை கூறலாம், வரும் காலத்தில் இவர்தான் மகாராணி என்றான். உள்ளே போ, உள்ளே போ, மகாராணியை கூப்பிடு என்று கூட்டம் இறைந்தது. கூட்டத்திலிருந்து ஒரு குரல், நாட்டியக்காரியை உள்ளே போகச் சொல் என்று தெளிவாக கேட்டது. மேகலாவின் கோபம் கொந்தளித்தது. படைத்தலைவனை நோக்கி, இந்த முட்டாள் கூட்டத்தை அடித்து விரட்டு என்று ஆணையிட்டாள். படைத்தலைவன் ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமான போது தரணி கொண்ட போசரின் ரதம் அங்கு வரவே மக்கள் வழிவிட்டு விலகி நின்றனர். முதன் மந்திரியை கண்டதும் கூட்டத்தில் பரபரப்பு தோன்றியது. மக்களை துரத்துவதற்காக குதிரைகளை ஆயத்தப்படுத்த முனைந்த படைத்தலைவனை மந்திரி தடுத்து நிறுத்தினார். மேகலாவிடம், தாங்கள் அரண்மனைக்கு சென்று விடுங்கள், நான் இவர்களை கவனித்துக் கொள்கிறேன் என்றார்.
ஒழுங்கில்லாமல் இப்படி அரண்மனை வாயிலில் வந்து கூச்சலிடும் இந்த முரடர்களை குதிரைகளை கொண்டு தான் விரட்டி அடிக்க வேண்டும் என்று கோபத்தில் குமுறினாள் மேகலா. இளவரசியாரே, தயவு செய்து தாங்கள் இப்போது உள்ளே செல்லுங்கள். இவர்களை நான் கலைந்து போகும்படி செய்கிறேன். தாங்கள் இங்கிருந்தால் குழப்பம் வரும். தயவு செய்து அரண்மனைக்குள் சென்று விடுங்கள் என்று தரணி கொண்ட போசர் உறுதியுடன் கூறினார். மேகலாவிற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன்னை அலட்சியப்படுத்தும் மக்கள் கூட்டத்தை சிதறி ஓடும்படி அடித்து விரட்ட வேண்டும் என்ற வெறி அவளை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் தரணி கொண்ட போசர் உறுதியாக இருக்கவே கோபத்துடன் திரும்பி அரண்மனைக்குள் சென்று மறைந்தாள். சற்று நேரத்தில் இளவரசன் சித்திரமாயன் அங்கு வரவே கூட்டத்தில் மீண்டும் சலசலப்பு தோன்றியது. மகாராணியை அழைத்து வர ஒரு தாதி அந்த புறத்துக்குள் ஓடினாள். படுக்கையில் சோர்வுடன் பல எண்ணங்களால் குழம்பி கிடந்த மகாராணி பிரேமவர்தினியின் சிந்தனையை கலைத்தாள் தாதி. அரண்மனை வாசலில் உங்களை காண ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது என்றாள். ஏன்? மகாராணியாரை காண வேண்டும் என்று பிடிவாதமாக மக்கள் இருக்கிறார்கள். வரி விதிப்பு விஷயமாக தங்களிடம் முறையிட வேண்டுமாம். கூட்டத்தை விரட்டி ஓட்டச் சொல் என்றாள் மகாராணி கோபத்துடன். இளவரசர் கூட்டத்தை கலைக்க முயன்று கொண்டிருக்கிறார். முதன் மந்திரியும் வந்துவிட்டார். கூட்டம் கலைய மறுக்கிறது என்றாள் தாதி. அப்போது இன்னொரு தாதி வந்து, முதன் மந்திரியார் தங்களை காண வந்திருக்கிறார் என்றாள். மகாராணி தன் அறையை விட்டு வெளியே வந்து மந்திரியை சந்தித்தாள். தாங்கள் ஒரு முறை மக்களுக்கு தரிசனம் கொடுத்தால் சமாதானம் அடைந்து விடுவார்கள் என்றார் தரணி கொண்ட போசர். வரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களை நான் சந்திக்க தயாராக இல்லை. குதிரை வீரர்களை கொண்டு கூட்டத்தை கலையுங்கள். அதற்கு அவசியமில்லை தேவி. தாங்கள் மக்களுக்கு தரிசனம் கொடுத்தாலே அடங்கி விடுவார்கள். என்னுடைய கட்டளைகளை மதிக்காதவர்களை நான் சந்திக்க மாட்டேன். மக்கள் தங்கள் குறைகளை கூற மகாராணியை சந்திக்க வருவதில் தவறு ஏதும் இல்லை. வரி விதிப்பது ஒரு குறையா மந்திரியாரே? வரி விதிப்பு மக்களை பெரிதும் பாதித்திருப்பதால் தான் உங்களையே நேரில் காண வந்துவிட்டார்கள். இப்போது விதித்திருக்கும் வரிகள் நியாயமற்றவை என்று முன்பே தங்களிடம் நான் கூறியிருக்கிறேன். வருமானத்தில் தானே வரி விதித்திருக்கிறேன். தொழிலாளரின் தொழில் மீது வரி போட்டிருக்கிறது. உடலால் உழைத்து அன்றாடம் ஈட்டும் பணத்தை நாம் பெறுவது நியாயமில்லை அல்லவா? நியாயமோ நியாயமில்லையோ, அரசின் கட்டளையை முதலில் மதிக்க தெரிய வேண்டும். மதிக்க தெரியாதவர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்றாள் மகாராணி பிடிவாதமாக. முதன் மந்திரி மகாராணியை சந்தித்துவிட்டு அரண்மனை வாசலை அடைந்த போது பெரும் குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருந்தது. குதிரை வீரர்கள் மக்களை விரட்ட தயாராக அணிவகுத்திருந்தனர். முதன் மந்திரியை கண்டதும் கூட்டத்தின் ஆரவாரம் அதிகரித்தது. அமைதியாக கலைந்து செல்லுங்கள். மகாராணியாருக்கு உடல் நலமில்லை. இன்னொரு சமயம் உங்களை சந்திப்பார். இப்போது கலைந்து செல்லுங்கள் என்றார். கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு கேட்டது. சிலர் அவநம்பிக்கையுடன் முணுமுணுத்தனர். வரிகளை குறைக்க வேண்டும், தொழிலுக்கு வரி போடக்கூடாது என்று கூட்டத்தில் இருந்து உரத்த குரல் ஒன்று கேட்டது. அதை நான் மகாராணியாரிடம் கூறியிருக்கிறேன். போர்க்காலம் ஆதலால் நீங்களும் அரசுக்கு சற்று உதவ வேண்டும். விரைவில் வரிகளை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்படும். இப்போது கலைந்து செல்லுங்கள் என்று முதன் மந்திரி கூறியதும் அவர் சொல்லுக்கு இணங்கி கூட்டம் மெல்ல கலைய தொடங்கியது. மந்திரியின் அருகில் நின்று கொண்டிருந்த இளவரசன், இவர்களிடம் என்ன வேண்டுவது? குதிரை வீரர்களை கொண்டு விரட்டி இருக்கலாம் என்றான். தானாக கலைந்து செல்பவர்களை வீணாக தாக்குவானேன் என்று கூறிவிட்டு தம்முடைய பல்லக்கை நோக்கி நடந்தார் முதன் மந்திரி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.